தமிழன்னை தந்திட்ட தலைமகன் அண்ணா முதலமைச்சர் ஸ்டாலின். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி தமிழன்னை தந்திட்ட தலைமகன் என புகழாரம் சூட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக வாக்குகள் விஜய்க்கு செல்லாது டி. ஜெயக்குமார். அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து செங்கோட்டையனின் கோரிக்கை குறித்து இபிஎஸ் மட்டுமே முடிவெடுப்பார் என்று டி. ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் படத்தை விஜய் பயன்படுத்துவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் எம்ஜிஆர், அவரது படத்தை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், அதற்காக அதிமுகவின் வாக்குகள் விஜய்க்கு செல்லாது என்றும் கூறியுள்ளார். மறப்போம் மன்னிப்போம் செங்கோட்டையன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசிகள் ஒன்றாக இணைந்தால்தான் 2026 அதிமுக வெற்றி பெறும் என செங்கோட்டையன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, மறப்போம் மன்னிப்போம் என்ற அண்ணாவின் பொன் எழுத்துக்களை நினைவூட்ட விரும்புவதாகவும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்து புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அதிமுக மீண்டும் ஒன்றிணைவது உறுதி. சசிகலா. அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைப்பது சிரமம், ஆனால் அதை செய்து முடிப்பேன் என சசிகலா திட்டவட்டமாக கூறியுள்ளார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பிளவை மீண்டும் இணைத்த அனுபவம் தனக்கு உள்ளது என்றார். மேலும் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் அனைவரும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்ற அண்ணாவின் வழியிலேயே நடக்க வேண்டும் என்றே விரும்புவதாகவும் கூறியுள்ளார். உங்கள் கருத்தென்ன? பாமக தலைவர் அன்புமணி இசிஐ அங்கீகாரம். பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளதாக வழக்கறிஞர் கே. பாலு தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதற்கான கடிதத்தை காட்டினார். மேலும் கடந்த மாதம் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானங்களை அங்கீகரித்துள்ளதாகவும் மாம்பழம் சின்னமும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி கிடையாது. ராமதாஸ் தரப்பு. பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்தும் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியும் தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளதாக வழக்கறிஞர் பாலு சற்று முன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் பாமகவுக்கு சின்னம் மாம்பழம் தான், தலைவர் அன்புமணிதான் என்று தேர்தல் ஆணையம் எங்கும் குறிப்பிடவில்லை. தேர்தல் ஆணையம் குறித்த தகவலை வழக்கறிஞர் பாலு தவறாக பரப்புகிறார் என்று ராமதாஸ் அணி பொதுச் செயலாளர் முரளி சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார்.